உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அத்தை, சீனுக்காக சாப்பிடாம நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஒன்னா போயிட்டு ஒன்னா சந்தோஷமா வரும். வரும் பெரியம்மா. சரி, போயிட்டு வாங்க. பாத்து பாத்துறோம். பாய் தானா. வரேன் மாமா. அண்ணி, பாத்தீங்களா? வேணும்னே அவ உங்களை கிண்டல் பண்ணிட்டு போறா. அவளுக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்கு. எனக்கு என்னவோ நேத்து அவ சொன்னதை பார்த்தா சீனோட மனசையும் மாத்திருவா போல இருக்கு. ஒரு நாளும் நான் அதுக்கு விட மாட்டேன். கண்டிப்பா அவளை என் பையன்கிட்ட இருந்து பிரிப்பேன். ஆனா இப்பதான் அவங்க ஒன்னா 2 பேரும் பார்ட்டிக்கலாம் போறாங்களே, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? சிரிச்சுட்டே போறாள்ல இவ, இவளை அழ வைக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள எப்பவும் சண்டை வந்துட்டே இருக்கணும். அந்த பார்ட்டிக்கு நம்மளும் போலாம். நாம எப்படி போக முடியும்? அங்க யாருக்கும் தெரியாம போய் அந்த மாயாவை எல்லாரும் முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தணும். ஆனா நம்மளால எப்படி அணி முடியும்? அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். சீனுக்கு அவ மேல கோபம் வர மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அது சரி, ஆனா நாம எப்படி போறது? வீட்டுல கேள்வி கேட்பாங்களே. கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போலாம். வா. கதிர், சொல்லுதானா? இந்த குடும்பத்துல சில பேர் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. யார சொல்ற? அத்தையும் சித்தியும் தான். அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? என்ன பேசுறாங்க? அவங்க 2 பேரும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போக போறாங்களாம். அங்க போய் மாயாவை அவமானப்படுத்தி சீனு மாமாவுக்கு மாயா மேல கோவம் வர மாதிரி பண்ண போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கிளம்பி போறாங்க. அந்த பார்ட்டியை நம்ம நடக்க விடக்கூடாது. மாயா நம்ம லைஃப்காக எவ்வளவு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு அவமானம் வர நம்ம விடக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம முதல்ல கிளம்பி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போலாம். நம்ம போகணுமா? ஆமா, அங்க போய் பத்மா சித்தி எதுவும் பண்ண விடாம தடுக்கணும். எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுதா? என்ன நீ ஹெல்ப் பண்ணலாம் சொல்ற? மாயா சீனு மாமா லைஃப் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஆனா இப்ப போறத பத்தி தான். அங்க நாம போய் பத்மாத்தையும் பார்வதி சித்தியும் நம்மள பாத்துட்டா. அதை பத்தி நீ கவலைப்படாத. நம்மளை யாரும் பாத்துற மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். வா போலாம். வர வழியெல்லாம் கோட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த. அது நான் அப்ப சரியா பார்க்கல. இப்பதான் நோட் பண்ணேன். இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வாங்கினதுன்னு தெரிஞ்ச உடனே மாத்திட்ட பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வெளியில சொல்ல மனசு வரல. எப்படியே மேல லவ்வ வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம இருக்க அந்த மாதிரி. இந்த பாரு, உன் வாழ்த்தனத்தெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. இங்க பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடி உன் சேட்டையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வாயை மூடிட்டு சைலண்டா இருக்கணும். இங்க இருந்து திரும்ப போற வரைக்கும் நீ வாயை திறக்கவே கூடாது. பார்ட்டில சாப்பிட சொல்லுவாங்களே, அப்ப என்ன பண்றது? அதுக்கு மட்டும் வாயை திறந்தா போதும். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காத. வேற என்ன சொல்றது? லவ்வர்ஸ்னு சொல்லட்டுமா? நீ என்ன சொன்னாலும் நான் உன் பொண்டாட்டி தான் சீனு, அதானே உண்மை. அது இன்னும் 1 வருஷத்துக்கு தான். அப்ப வேணா நான் உள்ள வந்து நான் உனக்கு 1 வருஷத்துக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லட்டுமா? இங்க பாரு, இந்த மாதிரி வேலை தான் எதுவும் செய்யாதன்னு சொல்றேன். வாயை மூடிட்டு கம்முனு வா. Please, வாங்க sir. மிஸ்டர் சீனு. சார். எங்க இன்னும் காணமேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, வந்துட்டீங்க. வாங்க உள்ள போங்க. ஓகே சார். போங்க போங்க மேடம், உள்ள போங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு. ம். ஏய் சீனு, ஏய். எப்படா வந்த? டேய் ரமேஷ், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நல்லா இருக்கேன்டா. நாம கடைசியா தீபன் கல்யாணத்துல பார்த்தது இல்ல? ஆமாண்டா.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டானுங்க. ஆ பை த பை இவங்க தான் என்னுடைய ஒய்ஃப். ஹாய் 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 ஹாய். இதுதான் என்னுடைய குழந்தை. ஹாய். இவங்க தான் ஒய்ஃபா? ஆ ஆமா மாயா. ஹலோ சிஸ்டர். ஹாய். சாரி நான் ஊர்ல இல்லாததால மேரேஜ்க்கு வர முடியல. வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ. அப்புறம்டா சீனு, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா? டேய் மேரேஜ் ஆகியே கொஞ்ச மாசம் தான்டா ஆகுது. ஆக்சுவலா நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு குழந்தை வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கோம். ஏங்க அவ்வளவு தள்ளி போட்டீங்க? அது நாங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு 3 வருஷத்துக்காவது லவ்வர்ஸாவே லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு இவர் சொல்லிட்டாரு. குழந்தை வந்துட்டா அப்புறம் எங்களுக்குள்ள நாங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம் குறைஞ்சிரும்ல. சோ ஒவ்வொரு செகண்டையும் லவ்வர்ஸா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாருங்க. அவருக்கு என் மேல அவ்வளோ லவ். அதான் 3 வருஷம் தள்ளியே குழந்தை பிள்ளான்னு நானும் சொல்லிட்டேன். பாத்தீங்களா எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்காங்க? நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்படி இருந்திருக்கீங்களா? கல்யாணம் ஆன 1 வருஷத்துக்குள்ள குழந்தை வேணும்னு சொல்லி பெத்துக்க வச்சுட்டீங்க. ஐயோ, எப்படி இருக்கன்னு கேட்டது குத்தமாடா? வந்த உடனே உங்க லவ் பத்தி சொல்லி என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்களடா. நல்லா இருடா. ஏய் ராகவி, நில்லுமா, சொன்னா கேளு. ஏய் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்குப்பா அவங்கள்ட்ட இப்படி எல்லாம் போய் சொன்னேன்? நான் ஒன்னும் போய் சொல்லலையே. நாம இப்ப லவ்வர்ஸா தானே இருக்கோம். இல்ல உனக்கு இப்பவே குழந்தை பெத்துக்கணும்னா சொல்லு, எனக்கு ஓகே தான். ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் நீ வாய் திறந்து பேசக்கூடாது. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஏய் உன்னை பேசாதன்னு சொன்னேன். சைலண்டா வா. சார் சாரி சார். எந்திரிங்க பார்த்து. சாரி சாரி சார். சாரி சாரி சாரி. எழுந்துருங்க. சார் ஐம் so sorry சார். Hey, idiot! What the bloody hell you do this? ஐயோ சார் மன்னிச்சிடுங்க. நான் பார்க்கல சார். சாரி. How arrogant of you! You can't see me sitting there. Bloody idiot you are! சார் சார். அவர் தெரியாம பண்ணிட்டாரு. சாரி சார். Stupid! தெரியாம பண்ணதுக்கு அந்த ஆள் ஓவரா பேசுறான். பேசாத. எல்லாம் நீ பண்ண டென்ஷனால தான். எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லாத. உன் கூட வந்ததை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது சீக்கிரம் முடிஞ்சா போதும்னு இருக்கு. எனக்கு உன் கூட வந்ததுல எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இப்படி உன் கூட 4 இடம் போறப்போ எனக்கு பெருமையா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.